ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரைவிமர்சனத்தில் எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, ஹாட் ஸ்டார்ல வெளிவந்திருக்கிற ஜர்ஜமீன் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். கரண் ஜோஹர் தயாரிப்புல கயோஸ் ஈரானி இயக்கத்துல பிருத்திவிராஜ், கஜோல், இப்ராஹிம் அலிகான் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ஜர்ஜமீன். படத்தோட கதையை பற்றி பார்க்கறோம்னா, படத்தின் நாயகன் பிருத்திவிராஜ், நாயகி கஜோல், இவங்களுக்கு ஒரு பையன், அவங்க வந்து இப்ராஹிம் அலிகான். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ரியல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சைஃப் அலி கானுடைய பையன் தான் இதுல வந்து நடிச்சிருக்காப்ல. இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சூப்பரான ஒரு அழகிய குடும்பம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மிலிட்ரி தேசப்பற்று மிகுந்த, எல்லாருமே தேசப்பற்றுல வந்து ரொம்ப அடிச்சுக்கமே அந்த மாதிரி ஆளுங்க. பிருத்திவிராஜ் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கார்னலா இருக்காரு. நிறைய வந்து இந்தியாவுக்காண்டி நிறைய வந்து நிறைய போர்ல வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இந்த சூழ்நிலை வந்து ஒரு ப்ரொஜெக்ட் வச்சு ஒருத்தர் போடுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1975 இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடக்கிற தாக்குதலுக்குலாம் மூல காரணம் வந்து இந்த ஒரு பேரை சொல்றாங்க. ஒரு பேர், இவங்க தான் அந்த மூல காரணம். ஆனா அவங்களுடைய போட்டோகிராஃபி இதுவரை நமக்கு கிடைச்சதே இல்லை. ஆனா ஒரே ஒரு போட்டோ கிடைச்சிருக்குது. இவன் வந்து அந்த நம்ம தேடிக்கிட்டு இருக்க டெரரிஸ்டாக்களும் ஒரே ஒரு போட்டோ, அது சைடு ப்ரொஃபைல ஒரு போட்டோ கிடைக்குது. இவனை நம்ம அழிச்சாதான் இனிமே காலகாலமா நம்மளுக்கு வந்து காஷ்மீருக்கு சுதந்திரமே கிடைக்கும். இவனாலதான் நம்மளுக்கு பெரிய டார்ச்சர்னு சொல்லிட்டு இவர் அழிக்கிறது தான் உன்னோட டாஸ்க்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜை கொடுக்குறாங்க. நம்ம எப்படி அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது தானே ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்காங்க. ஆனா பையன் பார்த்தீங்கன்னா ஒரு திக்குவாய். அவன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்லோ டவுனா இருப்பான், ரொம்ப ஸ்லோவா யோசிப்பான், ஒரு லேசியா இருப்பான். அதனால பிருத்திவிராஜுக்கு பிடிக்காது. ஏன்னா பிருத்திவிராஜோடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் மிலிட்ரி வரணும் இருக்கானே கடுமையா அவனை வந்து நடத்தி, கடுமையா அவனை வந்து வழி நடத்தி அவனை வந்து மிலிட்ரி ஆகுவாரு. ஸோ என்னைய மாதிரியே என் பையன் அவனு சொல்லிட்டு பிருத்திவிராஜை முயற்சிக்கிறப்பல, ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட வந்து அவன் வந்து ஒத்து போக மாட்டான். அதனால வந்து ஒரு வெறுப்பு இருக்கு. இந்த வெறுப்பு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து பாத்தீங்கன்னா பையன்ல பாசமா இருக்காங்க. அப்பா வந்து பாத்தீங்கன்னா பாசமா இருந்தாலும் காமிக்கவே முடியாத சூழ்நிலை. ஏன்னா இப்பெல்லாம் காமிச்சோம்னா அவன் ரொம்ப வீணா போயிடுவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு ஒரு சின்ன ஒரு சிக்கல்ல அந்த குடும்பம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் வந்து அந்த தீவிரவாதியை தாக்குறதுக்காண்டி போறாங்க. சில இடத்துல வந்து இது கிடைக்குது. ஒரு ஸ்பை வந்து சொல்றான் இந்த இடத்துல தான் பதுங்கி இருக்கான்னு சொல்லிட்டு போய் அட்டாக் பண்ணிட்டு 2 பேரை தூக்கிடுறாப்புல. ஆதில் காதில்னு சொல்லிட்டு 2 பேரை வந்து தூக்கிட்டு வந்துடுறாப்புல. தூக்கிட்டு வந்த பின்னாடி 2 பேர்ல ஒருத்தனாதான் இருக்கும் நம்ம நினைச்ச டெரரிஸ்ட் சொல்லிட்டு பிருத்திவிராஜ் நம்புறாப்புல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இல்ல, எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க வேற அவங்க வேற, எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போராடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல மிலிட்ரி ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல கொடுமையா வந்து பார்த்தீங்கன்னா தாக்குறாங்க. தாக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வழி தாங்க முடியாம அழுகுறாங்க. நாங்க கிடையாதுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கால் வருது ரேடியோ மூலமா, நீங்க அவங்க 2 பேரையும் விட்டுட்டீங்கன்னா நீங்க தேடுற ஆளை நான் ஒப்படைக்கிறேன், அந்த டெரரிஸ்ட்னு சொல்றாங்களே, நீங்க தேடுற ஆளை ஒப்படைக்கிறான்னு சொன்னோன்னா ஒரு புதுசா இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சரியான ஒரு ட்விஸ்ட். என்னடா இது, நம்ம வந்து தேடிட்டு இருக்கும் போது இந்த புதுசா ஒரு ஆளை வந்து ஒப்படைக்கணும்னு சொல்றாங்களே, இதுக்கு பின்னாடி அந்த டெரரிஸ்ட் யாரு, இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, விடுவிச்சாங்களா அப்படின்னு சொல்றத கதை. இந்த கதையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல இருந்தே சரியான விறுவிறுப்பு. எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஜெயிச்சவங்க அந்த மிலிட்ரி மேன்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி கொடுக்கறது, இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த பையனா வர்ற இப்ராஹிம் அலிகான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பான், சூப்பரா இருப்பான். இந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட் வந்து இவங்க எவ்வளவோ வந்து சொல்லுவாங்க, இந்த 2 பேரை விட்டுட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட அந்த டெரரிஸ்ட் ஒப்படைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது கேட்க மாட்டாங்க. கேட்காம இவங்களுக்கு டார்ச்சர் பண்ணும்போது இந்த பையனை கடத்திடுறாங்க. பிருத்திவிராஜ் பையனை வந்து மீட்கிறதுக்காண்டி அப்பா, அம்மா, ஒரு மிலிட்ரி அரசாங்கமே வந்து போராடுது. மீட்டாங்களையாங்கிறத ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க, அழகாவே கொண்டு போயிருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்க ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா அங்கங்க பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த சீன் சொல்ற அளவுக்கு கொஞ்சம் தொய்வாக தான் போயிட்டு இருக்குது. ஒரு ஆவரேஜ் வாட்சா தான் போய் முடியுது. ஆனா கிளைமாக்ஸ்ல சரியான ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருமே நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட், அந்த கேரக்டர் சொல்றாங்க இல்லையா, அந்த டெரரிஸ்ட் அவங்க யாருங்கிறத ரிவீல் பண்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்பார்க்காத விஷயத்த அதை சொல்லியிருப்பாங்க. இதை மீறி இந்த படம் எங்கெல்லாம் போச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இந்த படத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவா ஆரம்பிச்சு ஒரு நல்ல ஹைப்லேயே போகுது. அந்த பையன் எப்போ மிஸ் ஆகிறனோ அப்போ வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து நல்ல ஸ்பீடாகவே போயிட்டு இருக்குது. ஆனால் போக 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 அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோட்டு படத்தை பார்த்த மாதிரியே யாவும் வந்துருச்சு. அதுலேயும் இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய பையன் வந்து மிஸ் ஆயிடுவான். அவன் போயிட்டு என்னவா திரும்ப வர்றாங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச கதை. என்னடா அது கோட்டோடைய சீன்ஸ் எல்லாம் லீக் ஆயிடுச்சா, இல்லை இவங்க அதுக்கு முன்னாடியே எழுதி வச்சாங்களா அப்படின்னு தெரியல. அதனாலயே நம்ம தெரியல, மனசுக்கு ஒட்டலை. அப்ப அவன் மிஸ் ஆனவன டெரரிஸ்ட போயிட்டான்னு சொல்லும் போது ஒருத்தனை காமிக்கிறாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு இவன் தான் அவனோட புள்ள போலன்னு சொல்லிட்டு. கடைசியில் இவன் தான் வந்து அப்பனதான் போட வர்றான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரிடிக்டபிளா போயிட்டு இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா போய் தான் முடிச்சு சொல்ல முடியும்.
இந்த படம் பார்த்தீங்கன்னா டைரக்டா ஓடிடியில் ஹாட்ஸ்டார்ல வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குது, யார் வேணாலும் பார்க்கலாம். என்னன்னா எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த ஓடிடியில் போகணும்னு சொன்ன உடனே அந்த குவாலிட்டியை கொஞ்சம் குறைச்சிட்டாங்களோ என்ன தெரியல. ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்கு பழச பயங்கரப்படுத்த, அதே மினிமம் கேரண்டியில் காசு கொடுத்துருவானுங்க, அதை வாங்கி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். 10 பேருக்கு 100 பேருக்கு 200 பேருக்கு வேலை கொடுத்தா மட்டும் நம்ம மனசு இருந்துட்டு போவோம். நம்ம ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் முடிச்சதா தான் முடியட்டும்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருப்பாங்களோ என்ன தெரியல. ஒரு என்ன சொல்றது, ஒரு கேரக்டரைசேஷன்லாம் வந்து சரியா எழுதுன்னு தான் சொல்ல முடியும். கோவிட்ல ஆரம்பிச்சது ஓடிடின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு 2-3 படம் தான் வந்து தெரிக்க விட்டாங்க. அப்பயே வந்து ஓடிடி எங்கேயோ போயிருமான்னு பார்த்தது. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே கழுது தெரிஞ்சு கட்டருமான கதையா வந்து அப்படியே சொல்றோம் ஆயிடுச்சு. நான் எந்த படத்தை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், சூரரை போட்டு, ஜெய்பீம், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில். அதை தவிர டானாக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 3 படத்துல இந்த 3 படமே எத்தனை தடவை ஓடிடியில் பார்த்தாலும் எனக்கு வந்து சலிக்காது. அந்த மாதிரி 3 படங்களும் ஓடிடியில் வந்துச்சு. அதை தவிர ஆர்யா படம் ஒன்று வந்துச்சு. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரை வேற அந்த டைம்ல வந்துச்சா, அப்படி இருந்துச்சு. சரி ஓடிடி தாண்டா இனிமேல் ரியல் லைஃப் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு தான் வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வர படங்கள்லாம் நம்மளால வந்து உட்காரவே முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதுல வந்து இந்த படமும் ஒரு சாட்சியாக தான் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி இப்போ பார்த்தீங்கன்னா அமீர்கான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடிடியே தேவையில்லை, எதுக்கு நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பெர் கிளிக் மாதிரி போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஓடிடிக்கெலாம் வந்து அட்வான்ஸாக கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, ஒரு 40 கோடி 50 கோடி 60 கோடியே கொடுப்பானுங்க. கொடுத்த பின்னாடி வந்து நஷ்டமானாலும் அவங்களோட போயிடும், லாபமாக இருந்தாலும் அவங்களோட போயிடும் போயிட்டுருச்சு. இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கொடுங்க பெர்சன்டேஜ் போட்டுக்கோங்க, உங்களுக்கு 65 எங்களுக்கு 35 வியூஸை வச்சு கவுண்ட் பண்ணி காசு வாங்கணும்ன்ற அளவுக்கு வந்து நம்ம சினிமா மோசமாக போயிடுச்சா. ஏன்னா அதை நம்பி பிஸ்னஸ் பண்ணுறானுங்க. நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து வருஷத்துக்கு 12,000 கோடி லாபங்கிறாங்க, ஹாட்ஸ்டார்லாம் 7,000 crores வந்து லாபங்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சில நஷ்டங்களும் வரதான் செய்யும், சில லாபங்கள் பெரிய லாபமும் வரதான் செய்யும். ஆனா பாத்தீங்கன்னா லாபம் மட்டுமே குறிக்கோளா வச்சுதான் அந்த ஓடிடி இயங்கிட்டு இருக்கு. அதனாலே நம்ம தெரியல, இந்த சித்தாரே ஜமீன் படத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமீர்கான் வந்து யூடியூப்லயே ரிலீஸ் பண்றாரு. 100 ரூபாய் இதுக்கு ரெண்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. நீங்க 4 பேர் 10 பேர் வந்து உட்காந்து படம் பார்த்தாலும் சரி அந்த 100 ரூபாயில முடிஞ்சு போயிடும். அதே குவாலிட்டியோட சூப்பர் குவாலிட்டி வேற கொடுக்குறாப்புல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓடிடியில வந்து படம் எடுத்தாவே போதும், அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா தான் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த வகையில தான் இந்த படம் சேர்த்துச்சுன்னு சொல்ல முடியும். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பாத்தீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுப்பேன். மீண்டும் அடுத்த மெசேஜ் சந்திக்கிறேன். பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.